ஸோ இந்த ஓணம்க்கு நம்ம எப்படி ரொம்ப சிம்பிளா ரெடி ஆகலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பர்சனலா எனக்கு பிடிச்சது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் திங், லிப் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறது என்னோட ஃபேவரட் பார்ட். ஏன்னா நான் எப்போவுமே லிப் வந்து மாய்ஸ்சரைசிங்காக தான் வச்சுப்பேன். ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா வந்து ஸ்கின் கேர்க்குள்ள போயிடலாம். ஸ்கின் கேர்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டோனர் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கின்ல வந்து ஒரு ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஏன் அப்படின்னா நான் எதுக்காக டோனர் யூஸ் பண்றேன்னா, நான் நெக்ஸ்ட் யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசரை வந்து போடுறதுக்கு ஒரு அப்சர்வ் ஆகிறதுக்காக மட்டும்தான் நான் டோனர் யூஸ் பண்றேன். ஜஸ்ட் ஒரு வெட்னஸ் என்னோட ஃபேஸ்ல வந்து வேணும். அதுக்காக நான் வந்து வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்க முடியாது. வாட்டர் வந்து ரொம்ப ரன்னியா இருக்கும், டோனர் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டிக்கியா இருக்கும். ஸோ அதனால நான் டோனர் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் பாண்ட்ஸ்ல இருந்து நான் யூஸ் பண்றேன். நான் நிறைய மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன், செட்டாஃபிலோட மாய்ஸ்சரைசருமே யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் லைட் வெயிட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆயில் ஃப்ரீ பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது ஏனோ தானோன்னு போட்டு லைட்டா அப்படி இப்படி ஸ்ப்ரெட் பண்றது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நல்லா ஒரு 10 நிமிஷம் அதை மசாஜ் பண்ணுவேன். மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட நெக்ஸ்ட் ப்ராசஸை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ இந்த மேக்கப் லுக்கு எனக்கு மினிமலா இருந்தா போதும் அப்படின்றதுக்காக என்னோட ஸ்கின்னை விட ஒரு ஷேட் டார்க்கர் ஷேட் கன்சீலர் எடுத்துக்கிறேன். அது ஜஸ்ட் டார்க் சர்க்கிளை மட்டும் கவர் பண்றதுக்காக நான் யூஸ் பண்றேன். எதுக்காக நம்ம ஒரு ஷேட் டார்க் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோடதை விட ஒரு ஷேட் டார்க்கரா எடுத்தா மட்டும்தான் பர்ஃபெக்டா உங்களோட டார்க் சர்க்கிள் கவர் ஆகும். ஸோ அதுக்காக நான் இந்த ஷேட் கன்சீலர் வந்து எடுத்துக்கிறேன். அதை ஃபுல்லா நல்லா வந்து என் ஃபிங்கர்லயே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட பிம்பிள் மார்க்ஸ் வந்து கொஞ்சம் ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து ஆயில் ஃபுட் சாப்பிட்டதுனால பிம்பிள் வந்துச்சு. ஸோ அது அப்படியே ஃபேட் அவுட் ஆகி மார்க் மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அந்த மார்க் மட்டும் மறைச்சிக்கிறேன். மற்றபடி என் ஃபேஸ்ல நான் கன்சீலரோ ஃபவுண்டேஷனோ பிபி கிரீம் சிசி கிரீம் எதுவுமே நான் போடலை. ஜஸ்ட் ஒரு கன்சீலர் மட்டும் கவர் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்வெட் ஆனனால அதை மட்டும் அந்த வெட்னஸை மட்டும் டிஷ்யூல சும்மா டேப் பண்ணி மட்டும் அதை எடுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோக்கு போயிடலாம். ஐப்ரோ வந்து ஆர்டிஃபிஷியலா நான் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் வந்து நேச்சுரலா ஒரு லைட்டா இருந்தா போதும். பிகாஸ் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் கன்சீலர் கலர் கரெக்ட்னு போட்டு ஹெவி மேக்கப் போட போறது இல்லை. ஸோ அதனால நான் ப்ரௌன் ஷேட் எடுத்து லைட்டா ரொம்ப ஹேர் வந்து நடுவில் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதை மட்டும் ஃபில் பண்றதுக்காக லைட்டா ஒரு ஐப்ரோ மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். த்ரெட்டிங் பண்ணாதனால லைட்டா ரொம்ப பேசிக்கா போட்டு நான் ஐப்ரோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போட்ட க்ரீம் ப்ராடக்ட் வந்து லைன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாம இருக்க நான் வந்து ஒரு காம்பேக்ட் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ வெளியே போக போறோம் அப்படின்னா ஒரு காம்பேக்ட்க்கு நம்ம போறது கொஞ்சம் பெட்டர். ஏன்னா லூஸ் பவுடர் அப்படின்றது நிறைய நம்ம க்ரீம் ப்ராடக்ட் போடும்போது லூஸ் பவுடர் வச்சு லாக் பண்றது பெஸ்ட். இங்க நான் எதுவுமே நான் போடல. ஸோ அதனால லைட்டா இருக்கனால ஒரு காம்பேக்ட் வச்சு கொஞ்சம் பிரைட்டா இருக்கிறதுக்காக காம்பேக்ட் வச்சு ஃபுல்லா செட் பண்ணிடுறேன். ஆல் ஓவர் த ஃபேஸ்மே நான் செட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு லைட்டான ஐஷேடோ, அந்த லைட் பீச் கலர்ல இருக்க மாதிரி ஒரு ஐஷேடோ வந்து ஒரு மினிமலான லுக்குக்காக பேசிக் ஐ மேக்கப் வந்து நான் போட்டுக்கிறேன். ஐஷேடோ மட்டும் கவர் பண்ணிடுறேன். என்ன மேக்கப், மினிமல் மேக்கப்போ ஹை கவரேஜ் மேக்கப்போ பிளெண்டிங் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நீங்க ஐஷேடோவா இருக்கட்டும், கன்சீலரா இருக்கட்டும், ஃபவுண்டேஷனா இருக்கட்டும், பிளெண்டிங் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணி உங்க ஸ்கின்ல அப்சர்வ் பண்ண வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மேக்கப் லுக்குக்கு எனக்கு விங் லைனர் போகுனா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ அதனால நான் வந்து விங் லைனர் போடுறேன்.
உங்களுக்கு விங் வேணாம், எனக்கு வந்து விங் போடுறது நல்லா இல்ல அப்படின்னு நீங்க பர்சனலா ஃபீல் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. விங் போடாம உங்களோட அவுட்டர் ஏரியால இருந்து உள்ளுக்குள்ள ஒரு லைன் கொண்டு வந்தீங்கன்னா இட்ஸ் வாஸ் அ பர்ஃபெக்ட் ஐ லைனரா இருக்கும். ஸோ அதை நான் போட்டதுக்கு அப்புறம் லைட்டா கீழே வாட்டர் லைன்ல காஜல் வச்சு நான் வந்து அதுலயே வந்து ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் தட் நான் அதுக்கப்புறம் ஐஷேடோ வச்சு அதை லாக் பண்ணேன். ஸோ அது வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஐ மேக்கப் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட இருக்க டார்க் ஷேட் எடுத்து லிப் வந்து லைன் மட்டும் நான் பண்ணிடுறேன். லைன் பண்ணிட்டு உள்ள லைட்டா ஃபில் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா நான் செகண்ட் இன்னொரு ஷேட் நான் போடுவேன், அதை வந்து எனக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து உள்ளேயும் நான் ஃபில் பண்ணிடுறேன். லைட்டா ஒரு ஃபில்லிங் மட்டும் கொடுத்துட்றேன். மேல அவுட்டர்ல மட்டும் கொஞ்சம் நல்லா டார்க்கா நான் போய்க்கிறேன். லைட் நியூட் பிங்கான ஒரு ஷேட், அதை வந்து உள்ள ஃபில்லிங்க்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்மெல் வந்து அமேசிங், சூப்பரான ஸ்மெல். ஸோ அதை வந்து லைட்டாக டேப் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக நம்ம தேய்ச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா நம்ம முன்னாடி போட்ட டார்க் ஷேடும் இந்த லைட் ஷேடும் கலந்து இது வேற மாதிரி ஒரு ஷேடை கொண்டு வரும். ஸோ எனக்கு பர்சனலாக அது பிடிக்கல. நிறைய வாட்டி நான் ட்ரை பண்ணியும் பார்த்துருக்கேன். ஸோ அது நல்லா இல்லாதனால லைட்டாக எனக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக லைட்டாக அதை டேப் மட்டும் பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு பிந்தி வச்சு இந்த லுக் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ டக்குன்னு ஒரு குயிக்காக ஒரு டிரான்சிஷன் போட்டுருவேன்னு சொல்லிட்டு நம்மளோட மேக்கப்க்கு ஏற்ற மாதிரி போய் சாரியும் மாற்றிட்டு வந்தாச்சு. நெக் பீஸும் ஒரு குட்டி கம்மலும் போட்டுக்கிறேன். இது வந்து ஆக்சுவலி நான் ஒரு 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி டி நகர் ரோட் சைட் ஷாப்பிங்கில் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஸோ 350 ருபீஸ் அது ரேட் மட்டும் ஞாபகம் இருக்கு. நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி அஃபோர்டபுளாக வேணும்னா அந்த ஏரியாவில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப 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 வர்த்தபிள் தான். ஃபைனலாக ஒரு சந்தனம் வச்சு இந்த மேக்கப் லுக்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு போங்க.